அவருடைய பேரு, அவருடைய ரத்தம், அதை யூஸ் பண்றோம். ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. அது விடுதலை கொடுக்கிற ரத்தம், அது சுகமாக்கும் ரத்தம். ஆமென். அது சாத்தானுக்கு சவால் விடுகிற ரத்தம். ஆமென். ஒப்புரவாக்கும் ரத்தம், பிரிவினையை தகர்க்கிற ரத்தம். அந்த ரத்தத்தின் மேன்மையை உணர்ந்து அதை நம்ம வீடுகளை நம்ம பயன்படுத்தணும். அப்படிதானே? வீட்டுல என்ன செய்யணும்? பயன்படுத்த ரத்தத்தை நம்ம வீடுகள்ல பயன்படுத்தணும். வாயில அதை அறிக்கை செய்யணும். அப்படி அறிக்கை செய்து அந்த ரத்தத்தின் மகிமைய, ரத்தத்தின் மேன்மைய நம்முடைய வீடுகள்ல நம்ம யூஸ் பண்ணணும். கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் ஜெயிக்கும். அது சாத்தானை ஜெயித்த ரத்தம் இல்லையா? அது சாபத்தை ஜெயித்த ரத்தம். சாபம் இருக்கிற வீடுகள்ல அந்த ரத்தம் என்ன செய்யப்பட வேண்டும்? சொல்லப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தம் என்று அவன் சொல்லப்பட வேண்டும். ஜெயம் என்று சொல்லப்பட வேண்டும். ஆண்டவர் வெற்றியை தருவார், ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பாருங்க, 53:4 ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். போதும். என்ன பண்ணாரு? பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ரோமருக்கு எழுதின நிருபம் 4:25 வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப நம்முடைய பாடுகளை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். Surely he took up our griefs and carried our sorrow. நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் griefs. இதுக்காக ஆண்டவர் நம்மை அதிலிருந்து என்ன செய்தார்? தூக்கி எடுத்திருக்கிறார். அவர் பாடுகளை அவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்துல அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் பாடுகளை நமக்காக ஏற்றுக்கொண்டார். நம்ம பட வேண்டிய இடத்துல பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பாடுபட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்ப நமக்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நம்ம பாடுபட வேண்டிய இடத்துல, நாம துன்பப்பட வேண்டிய இடத்துல. பைபிள் சொல்ற பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம செஞ்ச தவறுக்கெல்லாம் என்ன கொடுத்துக்கணும்? மரண தண்டனை. நம்ம சாகாம ஆண்டவர் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறார். அல்லது நம்ம நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகாம நம்மளை காப்பாத்துறாரு. அப்ப அதுக்காக நம்முடைய பாடுகளை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டதை நம்ம நினைவு கூறணும். எனக்கு பதிலாக அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அந்த நன்றி நமக்கு இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும். எனக்காக